Praise the Lord, sisters and brothers. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மனச்சோர்வு வந்தாலும் நம்ம துவண்டு விழுந்துடவே கூடாது. ஏன்னா கடவுள் இன்னும் நம்மளோட ஸ்டோரியை என் பண்ணல, அதாச்சும் இன்னும் முடிக்கலை. அவர் இன்னும் நம்மளோட ஸ்டோரியை எழுதிட்டு தான் இருக்கார். யோசேப் சிறையில் இருந்தாலும் கடவுள் அவரை ஒரு நாளில் எகிப்தின் அரசனாக உயர்த்தினார் அல்லவா? அதுபோல் உங்களோட தாமதம், உங்களோட துயரம் வீணாகாது. ஏனெனில் ரோமர் 8:28 சொல்லுகிறது, அனைத்தும் கடவுளை நேசிப்பவர்களுக்காக நன்மையாகவே நடக்கும். நம்மால் காண முடியாத நேரங்களிலும் கடவுள் உன் வாழ்க்கையில் ஒரு அழகான திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்கிறத நம்ம எப்பயுமே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும். அவர் மௌனமாக இருந்தாலும் அவர் நம்முடன் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத எப்பயுமே நம்ம பிலீவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவரது நேரம் சரியானது. நம்ம நினைக்கிறது அப்போதைக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே தான் நம்ம இருப்போம். ஆனால் அது அவருடைய சித்தம் எப்படியோ அதன்படி தான் நடக்கும். அது நல்லதாகவே தான் இருக்கும். மேபி அந்த டைமில் நம்ம ஏசப்பா மேலே ரொம்ப கோவிச்சுக்குவோம். எனக்கு ஏன் இது நீங்கள் வாய்க்க பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்போம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேள்வி கேட்குறத விட அவருடைய சுத்தத்தில் இருக்கட்டும் அப்படின்ட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. அவரே எல்லாமே நல்லதாக மாற்றி கொடுத்துருவாங்க. நம்ம ஜபங்கள் எப்பயுமே வீணாகாது. கடவுள் நம்மளுக்காக ஒரு புதிய அத்தியாயத்தை தயார் செஞ்சு கொண்டிருக்கிறாருங்கிறத நம்ம இன்னுமே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும். நம்பிக்கையை எப்பயுமே இழக்கக்கூடாது. ஏன்னா இயேசு உங்கள் பக்கத்துலையே தான் இருக்காங்க. உங்கள் கதை இன்னும் முடிவடையலை. அவர் தன் நேரத்தில் அனைத்தையும் அழகாக ஆக்குவார். ஆமேன். ஆமாம், நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஜபத்திற்கு பதில் இருக்காது, நிலைமைகள் மாறலை, மனம் உடைஞ்சு போயிருக்கோம். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஏசப்பா இன்னும் நம்மளோட வாழ்க்கையை ஃபினிஷ் பண்ணி விடலை. அவர் நம்மளுக்காக பெரிய ஒரு கிஃப்டாக வச்சுருக்காருன்னு தான் நம்ம பிலீவ் பண்ணணும். ஏன்னா அதுதான் உண்மையும் கூட. அவர் நேரம்தான் சிறந்தது. நம்ம நினைக்கிறது ஒரு பைபிளில் கூட நம்மளுக்கு ஒரு வேர்ஸ் இருக்கும், அதாச்சும் ஒரு வசனம் இருக்கும், என் நினைவோ உன் நினைவோ கிடையாது. ஏசப்பா என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும், அதுதான் நடக்கணும். ஏன்னா அதுதான் நல்லதும் கூட. எக்ஸாம்பிள் யோபுவே நீங்கள் எடுத்துக்கோங்க. அவர் எல்லாத்தையுமே இழந்துட்டார், உடல், செல்வம், குடும்பம். ஆனாலும் அவர் நம்பிக்கை ஒருபோதும் கம்மியே ஆகலை. கடவுள் அவருக்கு இரட்டிப்பு ஆசீர்வாதம் தந்தார். அதே போல் உங்களோட கண்ணீரையும் வீணாக்காமல் அவர் குருத்தியில் பிடிக்கிறவராக இருக்கார். உன் நம்பிக்கை வீணாகவில்லை. நீ தள்ளப்பட்ட இடம் கடவுள் உன்னை உயர்த்த போகும் இடமாக மாறும். நம்பிக்கையுடன் இருங்க. ஏனெனில் துன்பம் தற்காலிகமாக தான் இருக்குது, ஆனால் கடவுளின் கிருபை எப்பயுமே நிரந்தரமாக இருக்குது. நீங்கள் எத்தனை தடவை விழுந்தாலும் ஏசப்பா உங்களை தூக்கி விடுறவரா இருக்காரு. அவர் சொல்லுகிறார், மகனே மகளே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இன்று அவர் குரலை கேள், மனசை திற. அவர் உன் இதயத்துக்கு அமைதியையும் புதிய நம்பிக்கையையும் தருவார். நீ இப்போது அனுபவிக்கும் துயரம் நாளை சாட்சியாக மாறும். ஒரு நாள் நீ செல்வாய். இன்று நான் அழுதது வீணில்லை, ஏனெனில் அந்த கண்ணீர் வழியாகவே கடவுள் எனக்கு புதிய வழியை திறந்தார். ஆகவே சகோதரர்களை